ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க காவேரி விஜய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ உடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கிட்ட நீங்க இந்த மாதிரி எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக கூடாது, நீங்க எதனாச்சும் பிசினஸ் பண்ணுங்க, உங்களை நான் எப்பவுமே பாஸா பார்த்து பழகிட்டேன் அப்படின்னு விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கொஞ்ச நாள் நம்ம வேலைக்கு போயிட்டு அப்புறமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணானே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல சக்சஸ் ஆவீங்க, அதனால நீங்க பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வரைக்கும் நான் வீட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்ப விஜய் கேக்குறாங்க, நீ எப்படி பாத்துக்கணும்னு. எங்க நான் ஆல்ரெடி ஒரு பிசினஸ் உமனுங்க, அது என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு ஆண்டர்பிரனருங்க அப்படின்னு நான் தான் அப்பள பிசினஸ்க்கு மூளையா இருக்கிறேன், எங்க அம்மா அதை செய்ய மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோடனே விஜய் ஏ அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமா கொஞ்சம் நிறைஞ்ச ஜாலியா அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நிவினை யமுனா சாப்பிட கூப்பிடுறாங்க. நிவின் காது கேட்காத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்புறமா அவருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. அவங்க கொடுத்துட்டு போனோடனே, நான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கிறேன்ல, அப்புறம் இந்த சாப்பாடுனா என்ன பண்ணணும்னே நீ என்கிட்ட கேட்ட எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும்னே. ஆமா நீங்க மட்டும் அப்படியா செய்றீங்கன்னு சொல்லிட்டு யமுனா பாட்டுக்கு ரெண்டு பேருமா சண்டை போட்டு கடைசியில, உங்களுக்கு என்ன காவேரி மேல அவ்வளவு அக்கறை, நீங்க எதுக்கு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்க, உண்மைக்குமே வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு விஜயோட தானா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இப்போ நிவின் பயங்கரமா கோவத்துல கீழே ஒரு ஃபோர்க் இருக்கு, அதை தூக்கி யமுனாவோட தலையில எரிஞ்சுட்டு போயிடுறாரு. அதுல லைட்டா யமுனாவுக்கு காயமாயிருது. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டுல விஜயும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்த்து சாரதா ரெண்டு பேருக்கு இளநீ கொடுக்க வரும்போது விஜய் சாரதா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அம்மாவோட பாசத்தை முத நான் உங்ககிட்ட தான் பாக்குறேன், நீங்க முன்னாடி என்கிட்ட இப்படிதானே நல்லா பாசமா இருந்தீங்க, அப்புறமா என் மேல கோவத்துல இந்த மாதிரி பேசாமே போயிட்டீங்களா, உங்களுக்கு இனிமே கோவம் தான் என்ன ரெண்டு அடி கூட அடிச்சிருங்க, ஆனா இப்படி பேசாம போகாதீங்க, எங்க பாட்டி எங்க சித்தி எல்லாரும் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு தனி பாசம் இருக்குது, நீங்க ஒரு இது வாஞ்சியா பேசுறீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் அப்படியே சாரதா இப்படி மெல்ட் ஆகுற அளவுக்கு பேசிடுறாரு. சாரதா இல்லப்பா நான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப சாரதா இங்க குமரனுக்கு கால் பண்ணி வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வர சொல்றாங்க. இப்ப கங்காக்கு செம கோவம் வருது, அவரு என்ன நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு குமரனை கத்திட்டு இருக்கும்போது யமுனா வந்துடுறாங்க. இப்ப யமுனா வந்தோடனே குமரன் எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு என்னடி அவரு புது மாப்பிள்ள சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மா ஸ்வீட் வச்சாதான் சாப்பிடுவாரா அப்படி இப்படின்னு, ஆமாக்கா நீங்களும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து விஜயையும் காவேரியையும் அக்காவும் தங்கச்சுமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இளநீ சீன் இங்க காட்டுறாங்க. அப்புறமா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, யமுனா சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமான்னு கேட்கும்போது, எனக்கு குமரன் மாமா மாதிரி பையன் தாண்டி வேணும், அதுவும் இல்லாம அப்பாவே பிறந்தா கூட எனக்கு சந்தோஷம் தானே. அம்மாக்கா ஆனா சந்தானான்னு பேர் வச்சு அவன் பையன் உன்னை திட்டுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அக்கா பொண்ணு கங்கா என்ன சொல்றாங்கன்னா, ஆனா நாங்க ரெண்டு பேருமே பிரெக்னெண்டா இருக்கோம்ல, அப்பாவுக்கு அவளைதான் பிடிக்கும், அதனால அவளுக்கு தான் பிறப்பாரே தவிர என்னதான் நம்ம மேல பாசமா இருந்தாலும் நமக்கு வர மாட்டாரு, நம்மள ஏதோ ரோட்ல இருந்து எடுத்த மாதிரினோடனே, ஆமாக்கா அவளை மட்டும் ஏன் எல்லாரும் அப்படி பாத்துக்கிறாங்கன்னே, அவளுக்கு என்னமோ ஒரு லக்குடி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா பேசிக்கிறாங்க. அவ என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலும் அம்மா பாத்தியா கடைசியில அவளை ஏத்திக்கிச்சு, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு லக்குனோடனே பாத்தியா நிவின் கூட அவளுக்காண்டிதான் இது பண்றாருனோடனே கங்கா சொல்றாங்க, நான் அதை தானே சொல்றேன் அவளுக்கு அந்த மாதிரி, அதான்க்கா எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நிவினை பத்தி பேசுறாங்க. கங்கா எதுவுமே அப்படி சொல்லாதன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து காவேரி மேல செம கோவத்துல இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.